வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதாகுமரன். தலைப்புச் செய்திகள். தீவிரவாதத்தை முற்றிலுமாக ஒழிக்க ஒருங்கிணைந்த முன்னணி கூட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். போதைப்பொருள் கடத்தலை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு முனைப்புடன் மேற்கொண்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். கோடை வெப்பத்திலிருந்து தொழிலாளர்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்குமாறு தொழிலாளர் அமைச்சகம் அனைத்து மாநில அரசுகளுக்கும் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை உயரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தாய்லாந்து சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தார்த் ராவத் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தீவிரவாதம், பிரிவினைவாதம் மற்றும் பயங்கரவாதத்தை முற்றிலுமாக ஒழிக்க ஒருங்கிணைந்த முன்னணி கூட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். கிர்கிஸ்தானின் பிஷ்கெக்கில் நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பு நாடுகளின் பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய அவர், தீவிரவாதிகளுக்கு அரசியல் ரீதியாக எந்தவொரு சலுகையும் காட்டப்படக்கூடாது என்றும் பாதுகாப்பாக அவர்கள் தங்கியிருந்து செயல்படுவதற்கான இடங்களை அனுமதிக்கக்கூடாது என்றும் கேட்டுக் கொண்டார். எல்லை தாண்டிய தீவிரவாதத்தை ஊக்குவிக்கும் நாடுகளை எச்சரித்த திரு ராஜ்நாத் சிங், இந்த நடவடிக்கைகளால் அந்நாடுகளின் இறையாண்மைக்கு பாதிப்பு ஏற்படுவதையும் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறினார். போதைப்பொருள் கடத்தல்காரர்களை முற்றிலுமாக தடுப்பதில் மத்திய அரசு கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தாவூத் இப்ராஹிமின் நெருங்கிய கூட்டாளியும் சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் தீவிரவாதியுமான முகமது சலீம் டோலாவை இந்திய அதிகாரிகள் துருக்கியில் கைது செய்து இன்று தில்லி கொண்டு வந்திருப்பதையும் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட உறுதியான நடவடிக்கையின் காரணமாகவே வெளிநாட்டில் இருந்த தீவிரவாதி கைது செய்யப்பட்டு இந்திய சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். நாட்டின் எல்லைப் பகுதியில் போதைப்பொருள் ஊடுருவலை தடுக்கவும், கடத்தல்காரர்களின் கட்டமைப்பை முறியடிக்கவும் போதைப்பொருள் தடுப்பு அமைப்புகள் தீவிரமாக பணியாற்றி வருவதாகவும் திரு அமித் ஷா கூறியுள்ளார். கோடைக்கால வெப்ப அலையின் தாக்கத்திலிருந்து தொழிலாளர்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மத்திய அரசு அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக தொழிலாளர் அமைச்சகம் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் தலைமைச் செயலர்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில், தொழிற்சாலைகளின் உரிமையாளர்கள், முகவர்கள் உள்ளிட்ட உயர் பொறுப்பில் உள்ள அனைவருக்கும் உரிய உத்தரவுகளை மாநிலங்கள் பிறப்பிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளது. அனைத்து தொழிற்சாலைகள் மற்றும் தொழில் நடைபெறும் இடங்களில் வெப்பத்தின் தாக்கத்திலிருந்து பாதுகாப்பதற்கான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள உத்தரவிடப்பட்டுள்ளது. பணிபுரியும் இடங்களில் வெயில் தாக்காமல் இருக்க கூரைகள் அமைக்கப்பட வேண்டும் என்றும், ஓய்வு எடுப்பதற்கு பாதுகாப்பான இடங்கள் ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும், குளிர்ந்த குடிநீர் எப்போதும் கிடைப்பதை உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் அதில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கடுமையான வெப்பத்தால் மயக்கம், வாதம் உள்ளிட்டவற்றால் பாதிக்கப்படும் தொழிலாளர்களுக்கு உடனடி சிகிச்சை அளிக்குமாறு அனைத்து இஎஸ்ஐ மருத்துவமனைகளுக்கும் உத்தரவிடப்பட வேண்டும் என்று அந்த அமைப்பின் தலைமை இயக்குநருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மருத்துவமனைகளில் போதிய அளவு ORS கரைசல்கள், உயிர்காக்கும் மருந்துகள் மற்றும் அனைத்து கருவிகளையும் வைத்திருக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொழிலாளர் தொடர்புடைய அனைத்து அமைப்புகளும் கோடை காலத்தில் தாங்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகள் குறித்து அறிக்கைகள் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் மத்திய தொழிலாளர் அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. திருப்பதி விழுப்புரம் விரைவு ரயில் இன்று முதல் அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை திருப்பதிக்கு பதிலாக சந்திரகிரி ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. திருப்பதி கோயம்புத்தூர் அதிவிரைவு ரயில் இன்றும் நாளையும் வரும் 2ஆம் தேதியும் சந்திரகிரியிலிருந்து புறப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பதி ரயில் நிலைய வளாகத்தில் பராமரிப்பு பணி நடைபெற இருப்பதால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் அவினாசியில் உள்ள தொன்மை சிறப்பு வாய்ந்த ஸ்ரீ அவினாசி லிங்கேஸ்வரர் திருக்கோவில் தேரோட்டம் இன்று நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளர்கள் உட்பட முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் தேரை வடம் பிடித்து இழுத்ததாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் தமிழகத்தின் 3வது மிகப்பெரிய தேர் கொண்டதும் சுந்தரமூர்த்தி நாயனாரால் பாடல் பெற்றதும் ஸ்ரீ அவிநாசி லிங்கேஸ்வரர் கோயிலில் இந்த ஆண்டு சித்திரை தேர் திருவிழா கடந்த 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதை முன்னிட்டு நாள்தோறும் ஒவ்வொரு வாகனத்தில் சுவாமி உலா நிகழ்ச்சி நடைபெற்று வந்தது. இந்நிலையில் முக்கிய தினமான இன்று தேர்வடம் பிடிக்கும் நிகழ்வில் பெரிய தேர் இழுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அவிநாசி லிங்கேஸ்வரர் கோயிலில் பெரிய தேரை ஆயிரக்கணக்கான மக்கள் வடம் பிடித்து இழுத்து தங்களது பக்தியை வெளிப்படுத்தினர். தேரோட்டத்தின் போது திருவீதிகளில் சாலையோரம் ஆங்காங்கே மக்களின் தாகம் தணிக்க நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டிருந்தது. இத்தேர் திருவிழாவிற்கு திருப்பூர், கோவை, ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்திருந்தனர். விழாவில் 300க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். அவிநாசியிலிருந்து சபரீஷ். தமிழகத்தையொட்டிய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் VR துரை தெரிவித்துள்ளார். தற்போது சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் வடக்கு தெலுங்கானா முதல் குமரிக்கடல் வரை உள் கர்நாடகா, ராயல்சீமா மற்றும் தமிழகம் வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று முதல் அடுத்த 2 நாட்களுக்கு மேற்தொடர்ச்சி மலைப்பகுதிகள், தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் ஏப்ரல் 30ஆம் தேதி நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும், மே 1 மற்றும் 2ஆம் தேதிகளில் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும் பெய்யக்கூடும். வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு உள் தமிழக மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். கடலோர தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டியே இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மாவட்டச் செய்திகள். வாக்கு எண்ணும் மையங்களில் பணிபுரிய உள்ள வாக்கு எண்ணும் மேற்பார்வையாளர்கள், உதவியாளர்கள் மற்றும் நுண்பார்வையாளர்களை முதல் கட்டமாக கணினி குலுக்கல் முறையில் தேர்வு செய்யும் பணி சென்னையில் மாநகராட்சி ஆணையர் திரு குமரகுருபரன் தலைமையில் இன்று நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சட்டப்பேரவைத் தேர்தல் வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபடும் அலுவலர்கள் மற்றும் கண்காணிப்பு அலுவலர்களை முதல்கட்ட தேர்வு செய்யும் பணி இன்று நடைபெற்றது. பெரம்பலூர் மாவட்ட விளையாட்டு அரங்க நீச்சல் குளத்தில் அடுத்த மாதம் 3ஆம் தேதி முதல் நீச்சல் பயிற்சி முகாம் நடைபெற உள்ளதாக மாவட்ட விளையாட்டு அலுவலர் திருமதி பொற்கடி தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கோடை விடுமுறையை முன்னிட்டு சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய விழாவான அருள்மிகு மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் இன்று கோலாகலமாக நடைபெற்றது. திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோவில் சித்ரா பௌர்ணமி கிரிவலத்தை முன்னிட்டு பக்தர்களுக்கு தேவையான வசதிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் திரு தர்பகராஜ் இன்று பார்வையிட்டார். மே தினத்தை முன்னிட்டு சென்னை மாவட்டத்தில் உள்ள அனைத்து மதுபான கடைகளும் மூடப்பட வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் திருமதி ராஷ்மி சித்தார்த் ஜகடே தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். தாய்லாந்து சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தார்த் ராவத் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 7-5, 6-2 என்ற செட் கணக்கில் நியூசிலாந்தின் ஐசக் பெக்ராப்டை வென்றார். ஜார்ஜியா சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சஹாஜா யாமலப்பள்ளி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-1, 6-3 என்ற செட் கணக்கில் அங்கிதா ரெய்னாவை வென்றார். IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி இன்று பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. சண்டிகரில் இப்போட்டி இரவு மணி 7:30க்கு தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் அணி இன்று ஒடிஷா அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி இரவு மணி 7:30க்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தீவிரவாதத்தை முற்றிலுமாக ஒழிக்க ஒருங்கிணைந்த முன்னணி கூட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். போதைப்பொருள் கடத்தலை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு முனைப்புடன் மேற்கொண்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். கோடை வெப்பத்தில் இருந்து தொழிலாளர்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்குமாறு தொழிலாளர் அமைச்சகம் அனைத்து மாநில அரசுகளுக்கும் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை உயரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
தாய்லாந்து சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தார்த் ராவத் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AAR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.